ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழகத்தில் கொரோனா பரவல் எதிரொலியாக மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிறப்பு வார்டு தொடங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், இந்த வார்டில் எத்தனை பெட்டுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன? மதுரையில் தற்பொழுது கொரோனா பாதிப்பு குறித்த விவரம் ஏதாவது வெளியாகி இருக்கின்றதா? என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை மருத்துவத்துறை எடுத்திருக்கின்றது, சுகாதாரத்துறை எடுத்திருக்கின்றது? சொல்லுங்க. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு என்பது நாளுக்கு நாள் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது. மாவட்ட ரீதியாக பாதிப்புகளின் எண்ணிக்கையை சுகாதாரத்துறை வெளியிடவில்லை என்றாலும் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதை இந்திய சுகாதாரத்துறையானது நாள்தோறும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழகத்தை பார்த்தோம் என்றால் மெல்ல மெல்ல கொரோனா பாதிப்புகள் அதிகரிக்கிறது. அதே நேரத்தில் குணமடைவோரின் எண்ணிக்கை என்பது தற்போது அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனையில் 50 படுக்கை வசதிகள் கொண்ட கொரோனா சிறப்பு வார்டுகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. இதில் பிரத்யேகமாக பெரியவர்களுக்கு 30 படுக்கைகளும் சிறியவர்களுக்கு 20 படுக்கைகள் என ஒரே வார்டில் தனித்தனி பிரிவுகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக தென் மாவட்டங்களில் இருந்து அதிக அளவில் எண்ணிக்கையில் சிகிச்சைக்கு வரக்கூடும் என்பதற்காக நடவடிக்கையாக இந்த வார்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனை என்பது இங்கு இருக்கக்கூடிய மதுரைக்கு தென்புறத்தில் இருக்கக்கூடிய 10 மாவட்டங்களுக்கு தலைமையிடமாக விளங்குகிறது. கன்னியாகுமரி வரைக்கும் அங்குள்ள மருத்துவமனைகளில் முதலுதவி சிகிச்சை அளித்த பின்பு மேல் சிகிச்சைக்காக இந்த மருத்துவமனைக்கு தான் அனுப்பி வைப்பது வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் மதுரை மட்டுமல்லாது அருகில் இருக்கக்கூடிய சிவகங்கை, ராமநாதபுரம் எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த வார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தில் முதல் தளத்தில் தனியாக பிரத்யேகமாக இந்த வார்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ உபகரணங்களும் ஏற்கனவே தயார் செய்யப்பட்டு அனைத்து மருத்துவ உபகரணங்கள், மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தளவிற்கும் 24 மணி நேரமும் நோயாளி பாதிக்கப்பட்டு வந்தால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் விதமாக மருத்துவ உபகரணங்கள், மருந்துகள் உள்ளிட்டவைகள் தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் சிகிச்சை அளிக்க தயாராக இருப்பதாக மருத்துவமனை முதல்வர் தெரிவித்திருக்கிறார். இதுவரை எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. இருந்த போதிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த நடவடிக்கையிலே மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு நாள்தோறும் அவுட் பேஷண்ட் என்று சொல்லப்படுகின்ற வெளி நோயாளிகள் பிரிவிலே ஏராளமானோர் சிகிச்சைக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு 1500க்கும் மேற்பட்டோர் இந்த சிகிச்சை பிரிவிலே பல்வேறு சிகிச்சைக்காக வருகிறார்கள். அந்த வகையில் காய்ச்சல் தொற்றுடன் வரக்கூடியவர்களுக்கு சளி மாதிரிகளை எடுத்து அவர்களுக்கு கொரோனா பாதிப்பு இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மருத்துவர் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று அதீத காய்ச்சல் மற்றும் சளி இருக்கக்கூடிய நபர்களை கண்டறிந்து அவர்களிடம் சளி மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அது கொரோனா தொற்று இருக்கிறதா என்பது ஆய்வகத்துக்கு அனுப்பி வைத்து பரிசோதனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி யாருக்கேனும் கொரோனா தொற்று இருந்தால் உடனடியாக அவர்களை கண்டறிந்து அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து வந்து அங்கு சிகிச்சை அளிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காய்ச்சல் தொற்றுகள் சராசரியாக வந்த வண்ணமே இருக்கிறது. அதீத காய்ச்சல் இருப்பவர்கள் இன்னும் வரவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகத்தான் இந்த படுக்கை வசதிகள் 50 படுக்கை வசதிகள் கொண்ட ஒரு சிறப்பு வார்டு தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. நான் முன்னதாக கூறியது போல 24 மணி நேரமும் மருத்துவர்கள் கண்காணிப்பில் இந்த வார்டு செயல்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ உபகரணங்கள், மருந்துகள் மற்றும் அதற்கு தேவையான அனைத்து கட்டமைப்பு வசதியும் பணியாளர்களும் தற்போது தயார் நிலையில் உள்ளதாக மருத்துவமனை முதல்வர் தெரிவித்திருக்கிறார். மோகன், விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஹரிகிருஷ்ணன்.